எப்படி இருக்கு? குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பட்டு நல்லா இருக்கா பட்டு? எப்படி இருக்குல்ல? நல்லா இருக்கா? சுவையா இருக்கா? வெரி குட். அம்மா ஹாய் செல்லம்ஸ். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் vlog தான். இப்போ நம்ம வந்து ஐயா பள்ளிக்கு போகிறோம். பாவேந்தர் தமிழ் வழி பள்ளி குன்றத்தூரில் இருக்குது. அங்கே எனக்கு பாரம்பரிய உணவு திருவிழா நடக்குது. நிறைய பெற்றோர்கள்லாம் அங்கே அவங்கவுங்க பாரம்பரிய உணவு வகைகளை செய்து கொண்டு வந்து அது வந்து விற்பனை மூலம் பள்ளிக்கு ஒரு சிறு தொகையை திரட்டி தருவாங்க. இது வருடம் நடக்கும். நம்மளும் நம்ம குழந்தைங்க அங்கே படிக்கல இருந்தாலும் கடந்த ஒரு 12 வருடங்களாக நம்மளும் போய் பங்கெடுக்கிறோம். நம்மளால் முடிஞ்ச ஒரு 2-3 வகை உணவு செய்து எடுத்துகிட்டு போவேன். இன்றைக்கி நம்ம வந்து சத்துமாவு கஞ்சியும் நம்மளோட பலதானி அடைதோசை மாவில் வெந்தயக்கீரை அரைக்கீரை இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான அடைதோசை பண்ணி கொண்டு போகிறோம். அதுக்கு தொட்டுக்கு நாட்டு சக்கரை இதுதான் நம்ம பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ அவங்க சீஃப் கெஸ்ட் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு 7 பேர் வராங்க நம்ம ஐயாவோட சேர்த்து. அதுக்காக காம்போவில் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே மொத்தம் வந்து 36 பொருட்கள், 33 மசாலா மாவு வகைகள், ஒரு 3 மரச்சக்கு எண்ணெய் வகைகள். இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வரவங்க அவங்கள என்ன சொல்கிறது, கிஃப்ட்டுனா வேறு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளோட சந்தையில் விற்பனை செய்கிற உற்பத்தி பண்ணுற இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம், அவங்களும் சாப்பிட்டு பயன்பெறட்டும் அப்படின்ற இதில் தான் நம்ம வந்து இதை இப்போ கொடுக்க போகிறோம். இதை வந்து ஏற்கனவே நம்ம விற்பனை செய்துட்ருக்கோம், தேவைப்படுறவங்களும் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் வீடியோஸாக நம்ம இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்கள், இத்தனை ஐட்டம்ஸ் இவ்வளோ இருக்குது. இதில் வந்து கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முளை கட்டி கொடுக்குறோம். கருப்புளுந்து மாவு இதெல்லாம் முளை கட்டிய மாவு, சத்து மாவு, பலதானி அடைதோசை மாவு, கருப்பு உளுத்தங்களி மாவுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் 33 ஐட்டம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறீங்க. 33 மரச்சக்கு எண்ணெயோட 36. ஆனால் இது தாண்டி நிறைய மாவு வகைகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 36ன்ற ஒரு எண்ணிக்கையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை பேக் பண்ணுற வேலையை தான் அப்பாவும் ஜெய்யும் பார்த்துட்ருக்குறாங்க. மணி ஆயிடுச்சு, கடகடன் செய்து கொண்டு போகணும் நாங்கள். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. போட்டு போட்டு சென்டர் அவுட் நல்லா இருக்கு. ஓகே. இப்படி கொடுக்கும்போது நல்லா சீக்கிரம் பண்ணுங்க. இது உள்ள எல்லாமே வச்சுட்டோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்து தேவைன்னா தொடர்பு கொள்றதுக்காக இதையும் போட்டிருக்கோம். நம்மளோட துண்டு பிரசுரமும் போட்டிருக்கோம். எல்லா தகவலும் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. பாருங்க, இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு கடகடன் கிளம்ப வேண்டியதான். பள்ளிக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு. வாங்க. என்னால் 2 தூக்க முடியுமா? டக்கு 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 டக்கு. சீக்கிரம் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ண முடியும். புத்தி சீக்கிரம் கார் திறங்க. இதையும் தூக்கி வைப்போம், கிளம்புவோம். ஹீரோ தம்பி கார் எடுக்கிறாப்ல. எடுத்துட்டோமா தம்பி, கார் எடுத்துட்டு நம்ம அப்படியே போயிட்டு வருவோம். டாடா மாதிரி கிளம்பிட்டோம். எடுத்துட்டு வந்துருங்க, முடிச்சிடலாம். ஒண்ணு எடுத்துக்கலாம். கஞ்சி இங்க கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? லேட் ஆயிடுச்சு. சாப்பிடுங்க. பிளேட் இல்லையா? கொண்டு வரலையா? சாப்பிடுங்க. கஞ்சி குடிக்கிறீங்களா? கஞ்சி
எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கடா. மகிழ்ச்சி. இங்க வந்துருவோம், வருடாந்திரம் இங்க வந்துருவோம். நாட்டு சக்கரை வைக்கவா? நாட்டு சக்கரை வைக்கவா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதுதான் டோக்கன் பாத்தீங்கன்னா, இது 100 ரூபா. இது பாத்தீங்கன்னா 10 டோக்கன் இருக்கும். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்களே இவ்வளோ பேர், அதில் வந்து ஒரு டோக்கன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபுட் கொடுப்பாங்க. ஸோ அப்படியே வாங்கிக்கலாம் போயிட்டு. ஓகேவா? நாங்கள் வந்து இதில் ஸ்கேம் பண்ண போகிறோம். டோக்கன் கொடுக்காம கைஸ் வாங்க போகிறோம். ஸ்கேம் பண்ண இல்லை, நாங்கள் வந்து பசங்களாம் பிளேட்டில் வச்சு எடுத்துட்டு போகிறோம். எடுத்து வாழை போட்டுக்கிறேன். அதுங்க ஆடு பார்க்குது அப்படியே. அக்கா வந்து கம்பு முறுக்கு வாங்குறாங்க. தேங்க்ஸ்க்கா. ஜெயிலான பிடிக்காது. உனக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா அப்படியே சொல்லு. கண்டிப்பா vlogல போடுவோம். என்ன செஞ்சிருக்கீங்க? என்னென்ன செஞ்சீங்க? மஞ்சள் பூசணி அல்வா. ஓகே. கம்பு இட்லி தூதுவளை குழம்பு. ஓகே. சரி கொடுங்க. நான்வெஜ் எதுவும் இல்லையாக்கா? நான்வெஜ் தாட்டி அலோட் கிடையாது. கொஞ்சமா ஊத்துங்க. தேங்க்யூ. அவங்களாம் நீங்க டோக்கன் தர தேவையில்ல, அப்படியே வாங்கிக்கோங்க. ஏய், அது பார்க்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் டேஸ்ட். நீங்க டோக்கன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. கைஸ், அக்கா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். சரி, அது கப்ல கொடுங்க. கொடுக்குறாங்க. ஆமா, என்ன ஒரே மாதிரி காம்பினேஷன் சாரி எல்லாரும். சரி, பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. எல்லாருக்குமே சாரி நல்லா இருக்கு. நீங்க எங்க, உங்க பசங்கலாம் எங்க படிக்கிறாங்களா? இங்க தான் படிக்கிறாங்க. ஓ, அதனால செகண்ட் ஸ்டாண்டர்ட் தள்ளி இருக்காங்க. எவ்வளவு இயர்ஸா வரீங்க நீங்க இங்க? நான் ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அத பசங்க படிக்கிறதுல இருந்து நாங்க 10 இயர்ஸ் மேல இங்க வரோம். நான் அம்மா போன வருஷம் 10 இயர்ஸ் பாத்துருங்க. ஆனா நாங்களா யாரும் வரல, அவங்க மட்டும் வந்திருந்தாங்க. vlog பண்ணிருப்பாங்க. சிச்சு அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நாங்க போயிட்டு வருவோம். பை பை பை. அடுத்து இத புடி தம்பி. ரொம்ப ஸ்பெஷல் களி கருவாட்டு. ஆமா, இங்க பாத்தீங்கன்னா களியும் கருவாட்டு குழம்பு வச்சிருக்காங்க. அததான் இப்ப நம்ம வாங்க போறோம். சரிவா, இதை முதல்ல சாப்பிடுவோம். நம்ம ஸ்டால் முன்னாடியே சாப்பிட்டா அப்புறம் நம்ம ஸ்டாலுக்கு எப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அம்மா கிட்ட கொடுக்கலாம். நல்லாக்கா? டேஸ்டாக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? ஹரி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அவங்க ஹரியோட சிஸ்டர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. गाइस, அவர் குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து நல்லா இருக்குன்ட்டு இன்னொரு வாட்டி அவர் பாருங்க எவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்துட்டாரு பாருங்க. சுவையா இருக்கா? அதான் தமிழ் வழி பள்ளி. அவனுக்கு இன்னைக்கு டிஃபனே சத்துமாவு கஞ்சி தான். எல்லாம் நல்லா இருக்குது. Thank you. சத்துமாவு நல்லா இருக்குதா? எப்படி இருக்கு? குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே. நல்லா இருக்காங்களா? சூப்பரா இருக்கா? வேற இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க. என்ன பணியாரம்டா? கருப்பட்டி பணியாரம். நெய் வாசம் மணக்கும் பணியாரம்.
அதுக்காக நம்ம சிறப்பு அழைப்பாளர்களை சேர்த்துக்கக்கூடிய நேரம். ஐயா வாங்க. மா நமக்கு இந்த அரங்கத்தை திறந்து வைக்க நம்ம பள்ளியினுடைய மேலாள் பெற்றோரும் இந்த இயற்கை வாழ்வியலுக்காகவே பல நூறு கல் தாண்டி நிலம் வாங்கி இயற்கை வேளாண்மை செய்து கொண்டிருக்கிற சிந்தனை செல்வி அன்புக்கண்ணன் அவர்களுக்கு நினைவுபடுத்துவர்களுக்கு நம்ம இயற்கை சந்தையிலிருந்து ஒரு மதிப்பொரு உணவு பட்டம், நம்ம இயற்கை சந்தையை பார்த்து ஒரு உணவு பட்டம். ஜெய் 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 கூப்பிடுறாங்க பாரு. போங்க போங்க போங்க. திருப்பி கொடு சார், திருப்பி கொடு. ஐயா உங்களுக்கு சிறப்பு பஸ் பயன்படுத்திக்க பாருங்க. நம்மாழ்வார் பயன்படுத்திக்கலாம். நம்ம குன்றத்தூர்ல அண்மையில நிறைய மரபு வாழ்வியல் சார்ந்தது பண்ணி தொடங்குற காலகட்டத்துல செக்கு என்ன கூட வாங்க முடியாம நாங்க பின்னாடி மாநாட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு செக்கு கடைங்க நிறைய இன்னும் அதை தாண்டி நம்ம பயன்படுத்துற அத்தனை பொருளும் கிடைக்கக்கூடிய கடைகள் வந்துச்சு. அப்படி ஒன்றுதான் இந்த நம்மளோட இயற்கை சந்தை. அவர்கள் நமக்கு அந்த தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு நம்ம நன்றி. கைஸ் அந்த கியூட் பாய் ரொம்ப பிடிச்சிருச்சு. சஞ்சி உன்னை சக்திமானா ஆகணும்னு நாங்க முயற்சி பண்றோம். நீ போற ஏன் வருவ பாரு. தூக்கிட்ட டம்ளர. எப்படி இருக்கு நல்லா சுவையா இருக்க. வெரி குட் வெரி குட். இவ்வளவு எளிய பேசுனா இது புரிய மாட்டேங்குது. முதல்ல கஞ்சி பாரம்பரியம் இருங்க. ஆமாங்க ஆமாங்க. அதெல்லாம் தச்சு போடுங்க. அரிசி இதுல நம்ம என்ன முளைக்கட்டி பண்றீங்களா? ஆமாங்க. அதுல சிலதெல்லாம் முளைக்கட்டி பண்ணுவோம், சிலது முளைக்கட்ட முடியாது. அரிசி எல்லாம் இருக்கு. அரிசி காட்டிய கருமுறை, ரத்தசாலை, தங்கசம்பா இந்த மாதிரி அரிசி எல்லாம் வர இருக்கு. அம்மா அதை கொடுங்க. நோட்டு இது கொடுங்க. இந்த பதிவு வந்தப்போ எல்லாமே இருக்கும். தயாரிக்கிற முறையே இருக்கும். அதுல தானிய வகைகளும் இருக்கும். நீங்க அதை போய் பார்க்கும் போதே தெரியும். இங்க குன்றத்தூர்ல தான் இருக்கு. நல்லா தெரியுமா? சரி சரி நல்ல நான் வாங்கி கொடுப்பேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
அப்படியே உங்கள் உணவுகளால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள் குழந்தைகள் யாராவது படிக்கிறாங்களா இல்லை படித்தாங்களா எல்லாமே? இங்கே குழந்தைங்க படிக்கலை, அவங்களாம் படித்து பல வருஷம் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் வருடம் இங்கே வருவோம். கடந்த ஒரு 12 வருடங்களாக இங்கே வந்துட்டு இருக்கிறோம். இதில் நாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, எங்களோட சந்தையில் 54 வகையான தானியங்கள், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், உலர் பருப்புகள் இதெல்லாம் போட்டு நம்ம சத்து மாவை தயாரிக்கிறோம். அதை தான் நம்ம இங்கே காட்சி கொண்டு வந்திருக்கோம். சந்தை பேர் சொல்லுங்கள். நம்மளோட இயற்கை சந்தை சென்னை குன்றத்தூரில் இருக்குது. சம்பந்தம் நகர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிற வழியிலே இருக்குது. நம்ம இது சத்து மாவு, இது 54 வகையான தானியங்கள் போட்டு செய்கிறது. இதுவும் 54 வகையான தானியங்கள் போட்டு செய்கிற பலதானிய அடதோசை மாவு. இதில் நான் அந்த கீரை, வெந்தயக்கீரை, அரைக்கீரை இதெல்லாம் போட்டு செய்து கொண்டு வந்திருக்கேன். குழந்தையிலேருந்தே அவங்க எதெல்லாம் நல்ல உணவு, எதெல்லாம் நாம சாப்பிட தகுந்த உணவு அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அவங்க வளர வளர அவங்க குடும்பம் வந்து ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக வளரும். இப்போ நாங்கள் எப்படி எங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல உணவை பழக்கிறோமோ அதே மாதிரி வரும் தலைமுறையும் நல்ல உணவுகளை பழக்குவாங்க. அதற்கு இந்த ஐயா நம்மளோட இயற்கை சந்தை வந்து இந்த ஐயா பள்ளியில் கலந்து இதை பண்ணும்போது எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களோட 95 147 66 928 இதுதான் எங்களோட சந்தையோட எண். இதுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் அனுப்பினா எங்ககிட்ட இருந்து ஒரு செய்தி வரும். அதுலேயே எல்லா தகவலும் நாங்கள் கொடுத்துருக்கோம். மகிழ்ச்சி. குடிக்கிற கஞ்சி குடிச்சு பாருங்க எப்படிமா இருக்கு. நாட்டு சக்கரை அடை தோசை சாப்பிட்றீங்களா? அடை தோசை ஒன்று. இருங்க ஆனால் வந்த பிறகு ஊத்துங்க. என்னம்மா பட்டு நல்லா இருக்கா பட்டு? அடை தோசை வா சத்தமா கொடுத்துவ. அதுக்கு டோக்கன் வேண்டாம், குடிங்க. எப்படி இருக்குன்னு வேணுமா? நம்ம கடையோட முகவரி தர. நாம குன்றத்தூர்ல தான் கடை. கஞ்சி வேணுமா? என்ன எப்படி இருக்குன்னு குட்டி எப்படி இருக்கு சொல்லுங்க. அடை தோசை தரவா? உங்களுக்கு அடை சாப்பிடுறியடா? கடையோட முகவரி என்னென்ன கிடைக்கும்ன்ற பட்டியல் அதுல இருக்கு. சக்கரை வேணுமா? நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நாங்க அப்படியே சாப்பிடுறோம். உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணுமாடா? வேணாக்கா, நான் வீட்டுல போய் சாப்பிட போறோம். சரிடா. இந்தாங்க அந்த பாப்பா கொடுங்க. அப்படிங்களா? ஓகே மகிழ்ச்சிடா. எப்படி இருக்கு கஞ்சி குடிச்சிட்டு சொல்லுங்க. நல்லா இருக்குங்களா? அவங்களுக்கு கொடுங்க. ஐயா பள்ளிக்கு போயிட்டு வந்தாச்சு. நேற்று கொஞ்சம் நிறைய வேலை, அதனால் கண்டினியூ பண்ண முடியல. இன்றைக்கி மிச்ச பாதியை பார்க்கலாம். ரொம்பவே நேற்றுக்கு நேரம் வந்து அவ்வளோ அழகாக போச்சு. நிறைய குழந்தைகள் வந்து நம்மளோட சத்து மாவை வாங்கி குடிச்சிட்டு ஆசையாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோஸில் பாருங்கள். ஒரு குட்டி பையன் வந்து ஓடி போயிட்டு வந்து வாங்கி குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனான்.
அந்த நீங்களே பாருங்க அவன் எத்தனை டைம் வந்து வாங்கி குடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னா நாங்கள் ஆமாம் குழந்தை கண்ணு போட்டுற போது நாங்கள் காட்டல. அதுதான் மகிழ்ச்சியாக நிறைய பெரியவங்களும் வாங்கி குடிச்சிட்டு நல்லா இருக்கு, எங்கம்மா சேல் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பண்ணுறீங்களா இல்லை நேரடியாக எங்கே வந்து வாங்கலாம், அந்த மாதிரி நிறைய தகவல் கேட்டுட்டு போயிட்டு இப்போ கடைக்கும் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. நீங்கள் மெசேஜ் போட்டதுமே உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும் அழகாக. அதுலேயே நீங்கள் எல்லா தகவலும் கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணும், பேமெண்ட் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கோம். பார்த்துட்டு அதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா வித்தின் 2 ஹவர்ஸில் வாங்கிக்கலாம். அந்த போர்ட்டருக்கான அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த பருப்பு வகைகள், மிளகு, சீரகம் வந்து எல்லாமே இருக்குது. பின்னாடி கோலம் பூஜா எல்லாமே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க போர்ட்டர் கூட புக் பண்ணிக்கலாம். போர்ட்டரில் 20 கிலோ வரைக்குமே உங்களுக்கு ஒரே சார்ஜ் தான் வரும். சரிங்களா? 20 கிலோ வரைக்கும் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். நியர்பை சென்னையில் இருக்கவங்க இந்த வசதியை பயன்படுத்திக்கோங்க. கொரியர்லாம் போட்டிங்கன்னா சென்னைனாலே ஒரு சில இடம்லாம் 1 வாரம் ஆக்கிடுறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து மேக்ஸிமம் 1 வீக் டைம் சொல்லிடுறோம் கொரியருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு போர்ட்டர் புக் பண்ணால் நீங்கள் உங்களோட வீட்டோட கரண்ட் லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டு கான்டாக்ட் நேம் நம்பர் உங்களோட லிஸ்ட்டு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நம்ம அனுப்பி விட்டுறலாம். சரிங்களா? எனக்கு வந்து ஐயா வந்து நம்மளோட குடும்ப நண்பர். கிட்டத்தட்ட ஒரு 15 வருட காலமாக அவர் நம்மளோட குடும்ப நண்பர். அந்த அப்போலேருந்தே நம்ம இந்த வருஷம் இந்த போயிட்டுருப்போம். இப்போ நம்ம யூடியூப்லேருந்து கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏறி கொஞ்சம் பிரபலமானதால் அங்கே போனோடனே பூஜாஸ் கிச்சன் அப்படின்னு தெரியுது. அதை தாண்டி நிறைய பெற்றோர்களுக்கு நம்மளுக்கு தெரியும். நம்ம குழந்தைங்க அங்கே படிக்கலை, ஆனால் வந்து அந்த பள்ளியோட தாளாளர் முதல்வர் சொல்கிறேன் இல்லையா, ஐயா வெற்றிச்செழியன் ஐயா வந்து எங்களோட குடும்ப நண்பர். என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல மனிதர். அதை தாண்டி ஏன்னா ஒரு தமிழ் வழி பள்ளி கல்வியை வந்து எல்லாருக்கும் தமிழை வந்து தெரியப்படுத்தணுன்றதுக்காக அந்த குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தமிழில் பேசுவாங்க. காப்பிக்கு குழம்பி, டீக்கு தேநீர், அது ஒரு சில தமிழ் வார்த்தைகள்லாம் நம்ம போனால் அங்கே கற்றுக்கலாம். அவங்க சொல்லி கொடுப்பாங்க குட்டி குழந்தைங்க. அவ்வளோ ஆசையாக இருக்கு. நீங்கள் பேசி பாருங்களேன் அவங்களோட. அங்கே வந்து என்ன சொல்கிறது, இந்த டேங்க் இருக்கும். அந்த டேங்க் பேக் சைடில் தான் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு முன்னாடியேடா, மீன் மார்க்கெட்டுக்கு அதுக்கு பின்னாடியே தான் அவங்களோட இடம் இருக்குது. நீங்கள் முகவரியை வந்து கரெக்டான முகவரி லொக்கேஷன் நம்ம இதில் பின் பண்ணுறோம். உங்கள் குழந்தைங்கள நீங்கள் அங்கே படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக போய் அங்கே படிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தமிழ் வழி பள்ளியை ஊக்கப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது டொனேஷன் மாதிரி அவங்களோட கல்வி வளர்ச்சிக்காக, பள்ளி வளர்ச்சிக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் வந்து டொனேஷனாக கூட நீங்கள் அனுப்பலாம். ஐயாவுக்கிட்ட கேட்டுட்டு அவர் அந்த அந்த ஜிபே நம்பர் அதெல்லாம் நான் வாங்கித்தரேன். ஏன்னா நிறைய பேருக்கு அதை உதவி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பள்ளிக்கு. நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவி அந்த பள்ளிக்கு செய்யலாம். என்ன சொல்கிறது, நான் என்னோட கருத்து இதுதான். அது நிறைய பேர் அது யார் என்ன நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஒரு கோயில் உண்டியலில் போயிட்டு நம்ம நிறைய பணத்தை போடுறதை காட்டிலும் இது ஒரு பள்ளி வளர்ச்சிக்காக, குழந்தைங்களோட படிப்புக்காக செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவனா நாங்கள் அதுபடி தான் பண்ணிகிட்ருக்குறோம். பள்ளிக்கு குழந்தைங்களுக்கு கல்வி வளர்ச்சிக்காக செலவு பண்ணுறது தான் இந்த உலகத்திலேயே முக்கியம்னு நினைப்பேன் நான். ஏன்னா அந்த ஒரு நம்ம கல்வி அறிவை கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைங்க எங்கே வேணாலும் பொழைச்சிப்பாங்க. யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்த ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. அதனால் நான் சொல்கிறேன். ஸோ உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த பள்ளிக்கு பண்ணுங்கள். இது வரைக்கும் நாங்கள் பூஜாஸ் கிச்சனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்களுக்கு அதை பண்ணுங்கள், இதை உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் யாருக்காகவும் எப்பயும் எதையும் கேட்டதில்லை. ஏன்னா இந்த பள்ளியோட நிதி நிலைமை அந்த மாதிரி இருக்குது. ஐயா வந்து அவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து அவருக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கார். நம்ம முடிஞ்சது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? அதை தாண்டி மற்றவங்களும் கொஞ்சம் உதவி செய்யும் வரும்போது அந்த நம்மளோட தாய்மொழி தமிழை நம்ம இன்னும் பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிற மாதிரி இருக்கும். அதுதான் உதவி பண்ணுங்க. வேற என்ன பட்டு நீ சொல்விய ஒன்று, அதை எப்பயும் சொல்லு. பாய்.